என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் கல்லுன்னு நினைச்சிட்டு இருக்க? வேட்பாளரா அவர் அறிவிக்கலைன்னா அதுக்கு எதாவது காரணம் இருக்கும். இந்த காரணத்தால நான் இவ்வளவு பேருக்கு மத்தியில சொல்ல முடியுமா? நீ அழுது சீன் போட்டா நான் உடனே சொல்லிட்டு மேயருக்கு அழ தெரியாதா? இருக்கிறவங்களும் அழ தெரியாதா? எல்லாம் நீ தான் மீடியாவுக்கு முன்னால எல்லாம் பண்றீங்க. மீடியாவே கொண்டு போயிடும். அவங்க ஒரு கட்சி மீட்டிங்ல கூட பாக்கலையா? அவங்கள ஒரு கட்சி மீட்டிங்ல கூட பாக்கல. எல்லாம் ஒரு ஸ்டேஜ் மீட்டிங் எங்க கட்சிக்காரங்க அவங்க தெரியுமா? அவங்க யாருன்னா தெரியாது எங்களுக்கு. மற்றவங்க எல்லாம் கவலை இல்லையா? சொல்லுங்கம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் கல்லுன்னு நினைச்சிட்டு இருக்க? உனக்கு முன்னால சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு ஃப்ரெண்ட் தெரியுமா? உனக்கு அவரோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லையா? அவருக்கு எப்படி என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியாதா? இவ்வளவு மேட்டரை பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஊர் மேட்டரை நான் பேசினா அதுக்கு தகுந்தாப்புல பதில் வந்தது. பதில் வரும்போது எந்தெந்த மேட்டரை எப்ப செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். அவரு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு கூட இல்லை. தலைவருக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ராஜா மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வேட்பாளரா அவர் அறிவிக்கலைன்னா அதுக்கு எதாவது காரணம் இருக்கும். இந்த காரணத்தால நான் இவ்வளவு பேருக்கு மத்தியில சொல்ல முடியுமா? நீ அழுது சீன் போட்டா நான் உடனே சொல்லிட்டு இந்த மாதிரி யாரு சீன் போடுறவங்க யாரு உண்மையா இருக்கிறவங்க எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும். நான் வந்ததுல சொல்லிட்டு இருக்கேன், நீ சும்மா அழுதுட்டே இருக்கேன். என்ன அர்த்தது? மேயருக்கு அழ தெரியாதா? இருக்கிறவங்களும் அழ தெரியாதா? என்ன மேட்ரு புரிஞ்சுக்க. அவருக்கு எக்ஸ்ட்ரானரி சிச்சுவேஷன், அவரால் செய்ய முடியாதனாலதான் சரி ஏதோ ஒரு கேண்டிடேட் போட்டிருக்கேன். நான் நாளைக்கு போய் சொல்றேன் திருப்பி இது மாதிரிலாம் நடந்தது போதுன்னு. இங்க எல்லாம் நீ தான் மீடியாவுக்கு முன்னால எல்லாம் பண்றீங்களா? மீடியாவே கொண்டு போயிடுவோம். அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நேரம் தெரிஞ்சிருக்கு என்ன நடக்குதுங்கிறது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். அவர்கிட்ட 1 மணி நேரம் நான் வீட்டில் வச்சு பேசிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் இங்க வந்தாரு. மேட்டரை புரிஞ்சுங்க. என்ன நடக்குது? அரசியல்ல எது வேணாலும் என்ன ஆபத்து வேணாலும் நடக்கும். அதெல்லாம் சமாளிச்சு மேல போனாதான் நம்ம ஒழுங்கா அரசியல் நடத்த முடியும். டோட்டலா கட்சி நடத்த முடியும். கட்சி நடத்துறது வேற, தனிப்பட்ட முறையில வாழ்க்கை நடத்துறது வேற. கட்சி நடத்தணும் நம்ம.